கேள்வி, இராமனை விட ராமநாமம் சக்தி வாய்ந்தது என்று சொல்கிறார்களே, அது எப்படி? ராமநாமத்தின் மகிமைதான் என்ன? ஈராம் மனோகர் முதலில் தோன்றியது நாத பிரம்மம்தான் என்றும், அதற்குப் பிறகுதான் சக்தியும் 3 தொழில்களை முன்னிட்டு மும்மூர்த்திகளும் வருகிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. முதலில் நாத பிரமத்திடமிருந்து தோன்றிய ஒலிகளையே பீஜ மந்திரங்கள் என்பார்கள். பீஜம் என்றால் வித்து. ராமன் பிறப்பதற்கு முன்பே ராமநாமம் உண்டு. அந்த வித்தினுடைய புறத்தோற்றம்தான் தசரத ராமன். இது மட்டுமல்ல, ஓம் எனும் பரணவம், சிவ மந்திரம், நாராயண மந்திரம் இவையெல்லாம் மனிதர்களால் உண்டாகியதல்ல. எனவேதான் ராமனை விட ராமநாமம் உயர்ந்தது என்று சொல்வார்கள். மந்திரங்களில் 2 வகை உண்டு. ஒன்று மேற்குறிப்பிட்டது போல இயற்கையாகத் தோன்றியது. இரண்டாவது இறைவனுடைய மகிமைகளை விளக்குவதற்காக அவனுக்கு கொடுக்கப்படுகின்ற பெயர்களெல்லாம் சேர்ந்த பகுதிகளாகவும். பெயர்களை மேலும் மேலும் பெருக்கிக் கொண்டே போகலாம். அப்பெயர்களுக்கு அடிப்படையாக உள்ள கருத்துக்களை உணர்ந்து அர்ச்சனை செய்தால் மட்டுமே அவை பயன் தரும். இறைவனுக்கும் இறைவிக்கும் 1000 நாமங்கள் இருக்கின்றது என்கிற பொழுது, அந்த 1000 நாமங்களையும் பொருளை உணர்ந்து சொல்லும் பொழுதுதான் அவர்களின் மகிமை நமக்கு நினைவில் வருகின்றது. இறைவனுடைய மகிமையை எண்ணுமளவு நம் மனம் தூய்மையடைகின்றது. தெய்வத்தின் சொரூபத்துக்கு பீஜ மந்திரங்களாக அமைந்துள்ளவைகளோ அலாதியானவை. ஈஸ்வரன் நித்தியப் பொருளாயிருப்பது போல அவைகளும் நித்தியமானவை. இறைவனுடைய பீஜ மந்திரத்தை வெறுமனே சொல்லிக் கொண்டிருந்தாலும் அதற்கும் பயனுண்டு. என்றாலும் பொருளுணர்ந்து சொல்லும் பொழுது அது விரைவில் மனதை பண்படுத்துகிறது. ஆனால் அர்ச்சனைக்கென்று அமைந்த மந்திரங்களை பொருளை உணராது ஓதுவதாலோ ஓதுவிப்பதாலோ யாதொரு பயனுமில்லை. ராமநாமத்தை விடாது ஜெபிப்பவர்கள் ராமனை அறிவதன் மூலம் பரபிரம்மத்தை அறியலாம் என்பது கோட்பாடு. வால்மீகி வேடுவனாகவும் கொள்ளைக்காரனாகவும் இருந்தார். அவருக்கு ராமநாமம் உபதேசிக்கப்பட்டது. அதனால் ஞானமடைந்த வால்மீகிக்கு ராமன் தோன்றுவதற்கு முன்பே ராமாயணம் மனதில் உதித்துவிட்டது. ராமனால் கூட அலை கடலைத் தாண்ட முடியவில்லை. ராமநாமம் உச்சரித்த அனுமன் எளிதில் கடலைத் தாண்டிச் சென்றார். கடலைத் தாண்டுவது என்றால் சம்சார சாகரத்தைத் தாண்டுவது என்று உணர்க. எனவே பீஜ மந்திரங்களை தாரக மந்திரம் என்பார்கள். தாரக மந்திரம் என்றால் கடக்க உதவும் மந்திரம் என்று பொருள். இந்த கலியுகத்தில் தவம் செய்வது அவ்வளவு எளிதல்ல. பக்தியில் மனதை செலுத்துவதும் மிகக் கடினமானதாகவும், நாம ஜெபமுமே இறைநிலையை அடைய சிறந்த உபாயமாகச் சொல்லப்படுகிறது. மனதை அடக்கி புலன்களை வசப்படுத்தி தவம் செய்பவர்கள் இருந்தாலும் எல்லோருக்கும் அது சாத்தியமாவதில்லை. அதுபோலவே பக்தி என்கிற சாதனையிலும் அதே நிலைதான். இதை உத்தேசித்தே நாம ஜெபங்கள், மந்திர ஜெபங்கள் சித்தர்களாலும் ரிஷிகளாலும் முன்னரே தரப்பட்டுள்ளன. எனவே இந்த கலியுகத்தில் மாயை எனும் கடலைக் கடக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் குரு மூலமாக மந்திர உபதேசம் பெற்று ஜெபித்து வர மேன்மை உண்டாகும். இதில் ராமநாமம் மிகவும் உன்னதமானதாகச் சொல்லப்பட்டுள்ளது. ஏயாயுவை சொல்கிறார், பேசா எழுத்துடன் பேசுமெழுத்தரில் ஆசான் பரநந்தியாம். இதில் பேசா எழுத்து எம், இது மெய். பேசும் எழுத்துரா, இது உயிர். அதாவது ஒலியுடன் ஒளி கூடிவரும். ராம மந்திரத்தை முறைப்படி ஜெபித்தால் அதுவே ஆச்சாரியனாக இருந்து உண்மை நிலையை, இரகசியங்களை விளக்கிக் காட்டும் என்கிறார். சித்தர் சிவவாக்கியர் ராமநாமத்தின் சிறப்பை மீண்டும் மீண்டும் வலியுறுத்திச் சொல்லியிருக்கிறார். ரா என்றால் சூரியன், யம என்றால் சந்திரன். சூரியன் ஆன்மக்காரகன், சந்திரன் மனோகாரகன். அதாவது சூரியன் பரமாத்மா, சந்திரன் ஜீவாத்மா. அதாவது பரமாத்மாவோடு ஜீவாத்மாவை இணைக்க உதவும் மந்திரமே ராமநாமமாகும். இதில் வாசிக்கலையின் பங்கும் மறைந்துள்ளது. அதாவது சூரியகலையின் எழுத்தாகிய ரா, சந்திரக் கலையின் எழுத்தாகிய மா இரண்டையும் சேர்த்து உச்சரித்து வரவர சுழுமுனை திறக்கும். யோசித்துப் பாருங்கள், நான் சொல்வதில் உள்ள நுட்பம் புரியும். அத்யோரா தத்பதார்த்தஸ்யாத்ம காரத்வம்பதார்த்தவான் தயோ சம்யோஜன மசித்யர்தே தத்வலிதோ விதுகு. ராமரகசியோபனிஷத். அதாவது ரா என்றால் தத் பரபிரம்மம், மா என்றால் துவம் ஜீவாத்மா. அதாவது நிராகார ரூபமில்லாத பரபிரம்மமே ஒவ்வொரு ஜீவஜந்துக்களின் உள்ளும் ஆத்மா என்ற பெரில் விளங்குகிறது. பிரம்மம் ஆத்மா என்ற பேதமேயொழிய இரண்டும் ஒன்றே. அதாவது தூல சரீரம் கண்களால் காணப்படுவது, அதற்குள்
மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று நான்குமாகித் தொழிற்படும் சரீரங்கள் சூக்கும காரண சரீரங்கள். இந்த சரீரங்களின் இன்ப துனபத்திற்கு காரணமாக இருப்பது சஞ்சித கர்மமே. எனவே இந்த மூன்று சரீரங்களின் உணர்வும் அற்றுப்போனால் மட்டுமே பரமாத்மாவை அடைய முடியும். இந்த மூன்று தேகங்களுக்கும் சாட்சியாக இருக்கும் ஆன்மாவே ராம என்று சொல்லப்படுகிறது. இதை மனதில் நினைத்துக் கொண்டோ வாக்கினால் சொல்லிக்கொண்டோ இருப்பதினால் உண்மை நிலையை அடைய முடியாது. அதற்கு சில விதிமுறைகள் சொல்லப்பட்டுள்ளன. அவை காலப்போக்கில் குறிப்பிட்ட இனத்தவர்களால் மறைக்கப்பட்டுவிட்டன. இப்போது அந்த வாசல் உங்களுக்கு திறக்கப்படுகிறது. தேவை உள்ளவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு தனிமையான இருட்டறையில் நெய்விளக்கேற்றி பலகையிட்டு அதன் மேல் விரிப்பு விரித்து வடக்கு நோக்கி சித்தாசனத்தில் சின்முத்திரை பிடித்து அமர்ந்து கொண்டு கண்களை மூடி மூக்கு நுனியில் மனதை நிறுத்தி மூச்சை உள்ளிழுக்கும்போது ரா என்ற மந்திரத்தை மனதினால் நினைத்து மூச்சுடன் உள்ளிழுத்து மெதுவாக மூச்சை வெளிவிடும்போது மா என்ற மந்திரத்தை மனதில் நினைத்து வெளியே விட வேண்டும். ஒரு தடவை மூச்சு விடும்போதும் ஒரு ரா, ஒரு மா